ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்மளோட மேக்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து முக்கியமான அதாவது பேசிக்ஸில் நம்ம பார்த்தாச்சு. நம்பர் சிஸ்டம் பார்த்தாச்சு, HCF LCM பார்த்தாச்சு. புக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை படித்ததுனால. அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்தாச்சு, எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருக்கோம், கஷ்டமான லெசன்ஸ்லாம். ஏன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம அந்த ஈஸியான லெசன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதுதான் பேசிக்ஸ், சரிங்களா? HCF LCM, நம்பர் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் பேசிக்ஸுங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுத்தாச்சு. அதை நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னாக்க இது நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ சதவீதத்தை பார்க்கலாம். செகண்ட் புக்கில் ஃபஸ்ட்டு லெசனே வந்து சதவீதம் தான். அந்த சதவீதம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சதவீதம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு அமௌண்ட்டு இல்லை மார்க் இல்லை ஏதோ ஒரு தொகை ஏதோ ஒரு நம்பர் வருது, அதை வந்து நம்ம 100க்கு கொண்டு வர்றது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2 பேர் படிக்கிறாங்க. ஓகேவா? 2 பேர் படிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு 1000 மார்க்கு, டோட்டலாக 1000 மார்க்கு. அதில் அவர் 800 எடுக்கிறார். ஓகேங்களா? 800 எடுக்கிறாரு. இன்னொருத்தர் 2000 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுகிறாரு. அவர் 1500 எடுக்கிறார் மார்க். சரிங்களா? 1500 மார்க் எடுக்கிறார். சரி, இப்போ நம்ம திடீர்னு எவ்வளோ டோட்டல் எவ்வளோங்கிறது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி 800ஐயும் 1500ஐயும் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம், 1500 தான் பெரிய அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவர் வந்து 1500 மார்க் எவ்வளோ மார்க்குக்கு 1500 எடுத்திருக்காருன்னு பார்த்தா 2000க்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கான்ட்ரடிக்ஷனாக வர்றப்ப நம்ம ஒப்புமைப்படுத்துவோம் இல்லையா, ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு உதவுறது தான் நமக்கு என்ன அப்படின்னாக்க பர்சன்டேஜ். அப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம், 800 100க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த 2000ஐயும் 1500ஐயும் நம்ம 100க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒரு 1000க்கு 800 எடுத்தவரோட சதவீதம் என்ன வரும்னா 80% வரும். ஓகேவா? 2000க்கு எடுத்தவரோடது 75% வரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இவர் தான் நல்லா படிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோம். ஸோ அது மாதிரி 100க்கு கொண்டு வரதும் ஒப்புமைப்படுத்துறதுக்கு உதவுறதும் தான் வந்து சதவீதம். இதை வச்சு நம்ம டே டு டே லைஃபு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் சதவீதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணாக்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா போகலாம். டைப் 1 இங்கே பாருங்கள். 500 மதிப்பெண் தேர்வில் குமரன் 410 மதிப்பெண் பெற்றாருங்கிற அவரோட சதவீதம் என்னங்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 500க்கு 410 மார்க் எடுத்திருக்காரு. இப்போ இதை 500க்கு 410 அப்படின்னாக்க அது டக்குன்னு என்ன பண்ணுறோம், நம்ம சதவீதத்துக்கு மாற்றணும் அப்படின்னா 100க்கு அவர் எவ்வளோ எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100ஆல் பெருக்கணும் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இது 2 போயிடுச்சு. மீதி வந்து என்ன ஆகுதுன்னா 82. 100க்கு அவர் 82 மார்க் எடுத்தால் தான் 500க்கு அவர் எவ்வளோ எடுத்திருப்பார் 410 மார்க் எடுத்திருப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ சதவீதம்னா 100ஆல் பெருக்கணும். ஒரு இதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா 100ஆல் பெருக்கணும். ஓகேவா? இந்த பாருங்கள், 1200 மாணவர்கள் எழுதிய தேர்வில் 1080 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1200 எடுத்திருக்கிற மார்க்கு 1080, சாரி 1200 பேர் எழுதியிருக்காங்க, அதில் பாஸ் பண்ணவங்க 1080 பேர். அப்போ இதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100. இந்த 2 0 இந்த 2 0 1080 வந்து நம்ம 12ஆல் வகுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 90% கிடைக்குது. ஸோ 90% பேர் என்ன ஆயிருக்காங்கனாக்கா பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 100க்கு 90% பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, 8 பந்தில் ஒரு பந்து வந்து பச்சை பந்து. 8 பால்ஸ் இருக்குது, அதில் ஒரே ஒரு பால் மட்டும் பச்சை கலர் அப்படின்னா அந்த பச்சை கலர் பால் எத்தனை சதவீதம் இருக்குது? 8 பந்தில் ஒரு பந்து நமக்கு பச்சை. அப்போ 100 பந்து இருந்துச்சுனாக்கா அதில் எத்தனை பந்து பச்சை பந்தாக இருக்கக்கூடும் அப்படின்னாக்கா அதான் சதவீதம். இதை நம்ம எல்லாத்தையும் அடித்து பார்த்தா 12.5 பந்துகள் வந்து 100 பந்துகள் இருந்தால் 12.5 பந்துகள் வந்து பச்சை பந்தாக இருக்கும். சதவீதம் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது சதவீதத்தை பின்னமாக மாற்றுற, ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. அவங்க என்ன கொடுத்துறப்பமே 20% இல்லைனா 40% ஏதோ சம்திங் கொடுத்துருவாங்க. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னாக்கா பர்சன்டேஜ்னு கொடுத்தாவே என்ன அர்த்தம், 20/100 அப்படின்னு அர்த்தம். 40%னா 40 டிவைடட் பை 100. ஏன் டிவைடட் பை 100னா பர்சன்டேஜ்னால் என்ன, 100க்கு 40. இங்கே என்னது 100க்கு 20. அப்போ 100க்கு 40 அப்படின்னா 40 மேலே போட்டு கீழே 100 போட்டுக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். இப்போ அந்த சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. சிம்ப்ளிஃபிகேஷனில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். 20 டிவைடட் பை 100 20%னா அப்போ 1 5 1/5 ஃப்ராக்ஷனாக மாறுது. 75% மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ 75 டிவைடட் பை 100 அப்படின்னா 3ஆல் அடித்தோம், சாரி 25ஆல் அடித்தா 3 டிவைடட் பை 4. ஓகேவா? சரி, ரைட்டு.
இல்லுன்னு வந்துச்சுனாவே எப்பொழுதுமே பெருக்கிக்கங்க. இல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே என்ன பண்ணணும்னாக்கா நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். 70ல் 50% என்ன அப்படின்றாங்க. அப்போ இல்லுன்னு வந்துச்சு நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். 70 இன்ட்டு 50 டிவைடட் பை 100. 70ல் 50%னா பாதிக்கு பாதி. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் போயிடுச்சு. அப்போ என்ன கிடைக்கும்? 35. அடுத்தது 300ல் 83%னா ஒருத்தன் 300 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருக்கான். 300 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருக்கான். அதில் 83% எடுத்திருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவன் எடுத்த மொத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். இந்த 0 அடிபட்டு போய் 249 கிடைக்குது. 60ல் 70% அப்படின்னா 420. சரிங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது பாருங்கள். ஒரு எண்ணில் 70% என்பது 210 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். ஒரு எண்ணில் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? இப்போ 600ல் இல்லுன்னு போட்டிருக்கு. 600ல் 70% என்ன அப்படின்னாக்க நமக்கு கிடைச்சது 420. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த 420ன்ற ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துட்டான். சம்திங் ஆன்சரை கொடுத்துட்டான். அந்த நம்பரு எந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எந்த நம்பரில் 70% வந்து 210 அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும்? அந்த நம்பரை இல்லுன்னு வந்திருக்கான். அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? 70 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 210. ஓகேவா? ஈக்குவல் டு 210. இப்போ என்ன ஆகுது? 1 போயிடுது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 210 டிவைடட் பை 7. ஓகேவா? 210 டிவைடட் பை 7. அப்புறம் இன்னொரு 10 போடணும்ல. இந்த 10 இங்கே வரணுமா? அதை இந்த இடத்துல எழுதுகிறேன். 210 இன்ட்டு 10 டிவைடட் பை 7. அப்போ இது வந்து 30 ஆகிடுது. 30 இன்ட்டு 10 300. ஓகேவா? 300. அந்த எண்ணை வந்து நமக்கு ரிவர்ஸில் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். அதனால தான் அடுத்தடுத்த பாயிண்டில் நான் போட்டிருக்கிறேன். புக்கில் படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். ஒரு எண்ணில் 83% ஏற்கனவே நான் சொன்னது தான். ஒரு எண்ணில் 83% வந்து 249. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ரிவர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். எக்ஸ் அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்ட்டு 240 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? 83 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 249. ஓகே, இங்கே நம்மளால் டேரெக்டாக அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த சைடு வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 249 இன்ட்டு 100 டிவைடட் பை 83. 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ 3 இன்ட்டு 100 300. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். நம்பரை பாருங்கள், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சரி தானே? இந்த சம்மை நீங்கள் போட்டு பாருங்கள். ஒரு எண்ணில் 65% என்பது 390. அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது பின்னமாக மாற்றுக. பின்னமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 0.04%. அப்போ என்ன அர்த்தம்? 0.04 பை 100. ஓகேவா? இன்ட்டு 100. ஏன் தெரியுமா? இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ இன்ட்டு 100 டிவைடட் பை 100. அப்போ 4 டிவைடட் பை 100 which is equal to 1/25. ஓகேங்களா? நல்லா புரியுதா உங்களுக்கு? ஏன் 100ஆல் பெருக்கிட்டு திருப்பி 100ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால 100ஆல் போடுறேன். இதுவே 3 டிஜிட் இந்த புள்ளிக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம 1000 போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் மேலே 1000 போட்டால் கீழே 1000 போடணும். இப்போ பாருங்கள், இந்த நம்பரை பாருங்கள். என்ன போடுங்க? 3 தசம எண்கள் வந்துள்ளதா? 0.008. இந்த சைடு 0 வந்துச்சுன்னா கணக்கில் எடுத்துக்க வேணாங்க. 0.008. இங்கிட்டு ஒரு 0, அதாவது ரைட் சைடில் 0 வந்துச்சுன்னா கணக்கில் எடுத்துக்க வேணாம். 0 பாயிண்ட்லேருந்து இந்த முழு நம்பர் வருது பார்த்தீங்களா? அது வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். 3 நம்பர் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 0.008 இன்ட்டு 1000 டிவைடட் பை 1000. அப்படி போட்டு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/125 வந்து நிற்கும். 1/125. சரியா? சரி, அடுத்தது 500ல் 80% ப்ளஸ் 600ல் 30%. இது ரொம்ப ஈஸி. இல்லுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 500 இன்ட்டு 80 டிவைடட் பை 100. அப்புறம் ப்ளஸ்ஸு 600ல் 30 டிவைடட் பை 100. 500 இது என்ன ஆகுது? 400 ஆகிடுது. ப்ளஸ்ஸு 180. ஏன் 180 வருது? 600. இங்கே இந்த 2 0 இந்த 2 0 அடிப்பட்டு போயிடும். அப்போ 6 × 30 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 180. 180 கிடச்சிச்சின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 580. ஓகேவா? 580.
300 75% மைனஸ் 200 80%. அதாவது 300 இல்லுனாவே என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணிடுறோம், 200 இல்லு வந்து மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 300 75% போட்டோம்னாக்க 225 கிடைக்குது. 200 80% போட்டால் 160 கிடைக்குது. அப்போது நமக்கு 225லேருந்து 160 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 65. அடுத்தது டைப் 6. ஒரு பள்ளியில் 195 ஆண்களும் 105 பெண்களும் பயில்கின்றனர் எனில் அவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டாங்க. இப்படி கேட்டாக்க அதாவது 2 இல்லாட்டி 3 வெரைட்டிஸ். இப்போ இங்கே வந்து ஆண்கள் பெண்களும் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு பண்ணை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணையில் ஆடு இருக்கும், மாடு இருக்கும், கோழி இருக்கும், இந்த மாதிரி 3 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எத்தனை கொடுத்தாலும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா மொத்தம் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே 195 ஆண்கள், பெண்கள் எத்தனை 305. அப்போ ரெண்டையும் நம்ம கூட்டிக்கணும். கூட்டினா என்ன ஒரு 003. ஓகேவா? 300. அந்த ஸ்கூலில் டோட்டலாக எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா 300 பேர் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? அப்போ ஆண்கள் எத்தனை அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தாக்க 195 மொத்தம் ஆண்கள் மொத்தம். ஆனால் மொத்தம் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 300 பேர் படிக்கிறாங்க. இன்ட்டு 100 போட்டுக்கணும். எதுக்காக? பர்சன்டேஜ் போடுறோம் நம்ம. ஓகேவா? 100க்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு, இது கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 65%. 300 பேர்த்தில் 195 பேர் ஆண்கள்னால் அப்போ 100க்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 65 ஆண்கள் இருப்பாங்க. ஓகேவா? இது ஒன்று போதும், நம்ம திருப்பி கால்குலேட் பண்ணவே தேவையில்ல. ஏன்னு கேட்டால் 100ல் 65 பேர் ஆண்கள்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மீதி என்னவாக இருக்கும்? 35 பேர் வந்து பெண்களாக தானே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்போயுமே பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே கூட்டி பார்த்தா 100 வரணும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் கூட்டினா 100 வருது. நம்ம வேணும்னாக்க இது கூட போட்டு பார்த்துடலாம். ஓகேவா? நான் இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா இந்த இடத்துல 100 போடாமல் விட்டுருக்கேன். இன்ட்டு 100 போட்டிருக்கணும், போடல. அதை நான் மாற்றிடுறேன். சரியா? சரி, ரைட்டு. இப்போ வாங்க, ஒரு பண்ணையில் 450 கோழிகளும் 360 மாடுகளும் 90 எருமை மாடுகளும் உள்ளன எனில் அவற்றின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கோழிகள் 450 இருக்குது, மாடுகள் 360 இருக்குது, எருமைகள் 90 இருக்குது. எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருதுன்னா 900 வருது. ஓகேவா? இப்போ கோழிகளோட பர்சன்டேஜ் என்ன? கோழி மட்டும் எத்தனை? 450. மொத்தம் உயிரின எத்தனை? 90. 900. சரியா? அப்போ ரெண்டையும் போட்டு பார்த்தா 50% வருது. மாடுகள் எத்தனை? 360. டோட்டல் எவ்வளவு? 900 இன்ட்டு 100 போட்டால் 400%. எருமைகள் எத்தனை? 90 டிவைடட் பை 900 இன்ட்டு 100 போட்டால் 10%. இப்போ அந்த பர்சன்டேஜெலாம் கூட்டி பாருங்கள். 50 + 40 90, 90 + 10 100. வர்ற பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கூட்டினா, வர சதவீதம் எல்லாத்தையும் கூட்டினா கண்டிப்பாக 100 வரணும். வரல அப்படின்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கணும். அப்போ கண்டுபிடிச்சி பார்க்க போடணும். சரியா? 50ல் எத்தனை சதவீதம் 10ன்னு கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ நேரமாக நம்பர் கொடுத்து சதவீதம் கொடுத்து ஆன்சர் கேட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க, ஆன்சரை கொடுத்துட்டு சதவீதம் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, சதவீதத்தை தூக்கிட்டாங்க. ஒரு நம்பரு, ஆன்சரு, சதவீதம் எத்தனைன்னு கேட்குறாங்க. எதில் எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பகுதியில் எழுதணும். ஓகேவா? டினாமினேட்டரில். சரி, ரைட்டு, வாங்க பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், எதில் கேட்டிருக்கான்? 50ல் எத்தனை சதவீதம் 10ன்னு கேட்டிருக்கான். 50ல் எத்தனை சதவீதம் 10ன்னு கேட்டிருக்கான். அப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த நம்பர் எத்தனை சதவீதம் 10ன்னு கேட்டிருக்கான். எதுலேருந்து கேட்டிருக்கான்? 50லேருந்து கேட்டிருக்கான். அப்போ அந்த 50 என்ன பண்ணணும்? பகுதியில் எழுதணும். அதாவது டினாமினேட்டரில் எழுதணும். 10 மேலே போட்டுக்குவோம் நியூமரேட்டரில். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 20. அப்போ 50ல் 20% தான் வந்து நமக்கு என்னது? 10. 40ல் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். அப்போ இது என்ன பண்ணுவோம், நம்ம இங்கேயே போட்டுறேன், அடுத்த பக்கத்துக்கு போகாமல். 40ல் எத்தனை சதவீதம் 8ன்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், 8 டிவைடட் பை 40 இன்ட்டு 100 போயாச்சு. 80 டிவைடட் பை 4, 80 டிவைடட் பை 4 வந்து 20% வரும். ஓகேவா? 20%. சரி, ரைட்டு. இப்போ 20%. இப்போ பாருங்கள், 1/3ல் எத்தனை சதவீதம் 1/2ன்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், 1/3 இங்கே எழுதிக்கணும், மேலே 1/2 இன்ட்டு 100. அப்போ என்ன ஆகுது, இந்த 1/3 மேலே போகிறப்ப என்ன ஆகிடுது, 3/2 அப்படின்னு ஆகிடுது. இன்ட்டு 100 ஈக்குவல் டு 150%. ஏன்னா 3 டிவைட் பை 2 வந்து 1.5, 1.5 இன்ட்டு 100 வந்து 125, 150%. ஓகேவா? சரி, 8வது டைப் என்னென்னு பார்ப்போம்.
6.5 லிட்டரில் 130 ml எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கான். இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் இது வேறு டைப்பாக கொடுத்துருக்குனாக்க, இங்கே வந்து லிட்டரில் இருக்குது, இங்கே வந்து எம்எல்ல இருக்குது. இந்த மாதிரி 2 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 2, அதாவது வந்து வேறு வேறு அலகு யூனிட்ஸில் வந்துச்சு அப்படின்னா பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டாக மாற்றிடணும், பெரிய அலகை சின்ன அலகாக மாற்றிடணும். இங்கே போட்டுருக்கு பாருங்கள், இங்கே லிட்டரு எம்எல் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ லிட்டர் என்ன பண்ணி எம்எல்லாக மாற்றிக்கணும். ஓகேவா? 1 லிட்டர்னா 1000 எம்எல். அப்போ 6.5 லிட்டர்னா என்ன ஆகுது உங்களுக்கு? 6500 எம்எல். ஓகேவா? இப்போ பாருங்கள், 6.5 லிட்டரில் 130னா அந்த 6.5 கீழே போடணும். அப்போ 6500 மேலே என்ன பண்ணுவோம்? 130. ஓகேவா? இன்ட்டு 100. எதுக்கு 100 போடுறோன்னா நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறதா. அப்படி போட்டு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 2% கிடைக்குது. ஓகேவா? எப்பொழுதுமே 2 யூனிட் வித்தியாசமாக வந்துச்சு அப்படின்னா பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டாக மாற்றிக்கோங்க. தப்பு பண்ணிடாதீங்க, அந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. டைப் 9, ஒரு எண்ணில் 75%உடன் 75ஐ கூட்டினால் அதே எண் கிடைக்கும், அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரியான சம்முக்கு ஆப்ஷன்ஸ் வந்து போங்க. ஏதோ ஒரு நம்பரு, அந்த நம்பரில் 75%, அந்த 75% நம்ம கண்டுபிடிச்சி அதில் நம்ம என்ன பண்ணணும்? 75 கூட்டினாக்க திருப்பி அதே நம்பர் கிடைக்கும், அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 200 எடுத்துக்கிறோம். 200ல் 75%, இருங்க ஒரு நிமிஷம். 200 இன்ட்டு 75 டிவைடட் பை 100 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 150 கிடைக்கிது. சரி, அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்கள்? அந்த நம்பரோட வந்த ஆன்சரோட 75 கூட்டணும். வந்த ஆன்சர் நமக்கு என்ன? 150. ஓகேவா? 150ஓட 75 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது? 225 கிடைக்கிது. அதே நம்பர் நமக்கு கிடச்சிருக்கானா? கிடைக்கல. ஏன்னா 200 இங்கே இருக்குது, ஆனால் வந்தது என்னது? 225. அப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது. இப்போ பி ஆப்ஷனுக்குள்ளார போகும். பி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 300 இன்ட்டு 75 டிவைடட் பை 100 அடிபட்டாக்க 225. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? 75 கூட்டினா 300 கிடைக்கிது. திருப்பி அதே நம்பர் கிடைக்கிது. அப்போ இந்த ஆன்சர் தான் 300 தான் ஆன்சர். 300 தான் அந்த எண். சரிங்களா? சரி, ரைட்டு. ஒரு தேர்தலில் 3 பேர் போட்டியிடுறாங்க. ஒரு தேர்தலில் 3 பேர் போட்டியிட்டு 180, 200, 120 வாக்குகள் வாங்குகிறாங்க ஒவ்வொருத்தரும். வென்றவர் எத்தனை சதவீதம், தோற்றவங்க எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, முன்னாடி இந்த பண்ண கணக்கு தான். எல்லாத்தையும் கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுற? கூட்டினா 500 கிடைக்கிது. 180 + 200 + 120 எல்லாத்தையும் கூட்டினா 500 கிடைக்கிது. இப்போ இந்த 500ல் ஃபஸ்ட்டு வென்றவர் எவ்வளவு? 200 ஓட்டு வாங்கியிருக்காரு. 200 ஓட்டு வாங்கினா தான் இங்கே ஜெயிச்சிருக்காரு. அப்போ 200 டிவைடட் பை 500 அதை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே பாருங்கள், போயிடுச்சு. இன்ட்டு 100 என்ன கிடைக்கும்? போயிடுச்சு. 40% கிடைக்கும். ஓகேவா? 40% கிடைக்கும். அடுத்தது 180 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 போட்டால் 36% கிடைக்கும். இவங்க 2 பேர் 40 + 36 76. அப்போ இன்னொருத்தர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 24%. ஏன்னா 100லேருந்து கழிச்சிடறோம். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளான விஷயம், முடிஞ்சு போச்சு. ஒரு எண்ணின் 38%த்திற்கும் அதே எண்ணின் 24%த்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் 13,510 எனில் அந்த எண் என்ன? அந்த எண்ணின் 40% என்னன்னு கேட்குறது. 2 கொஸ்டின் இருக்குது. இப்படி வந்துச்சு அப்படின்னாவே, இப்போ ஒரு எண் எக்ஸ்னு வச்சுக்குவோம். சரியா? ஒரு எண் எக்ஸு, இதோட 38%, நல்லா புரிஞ்சுக்கணும், 38%. இங்கிட்டு வந்து 24%. சரி, இது ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசம் எவ்வளோனாக்கா, அவன் என்ன அமௌண்ட்டில் கொடுத்துட்டான்? 13510. ஓகே, இது 13510 அமௌண்ட்டில் கொடுத்துட்டான். நீங்கள் பர்சன்டேஜில் பாருங்கள், 38% ஒன்று, இன்னொன்று 24%. இந்த ரெண்டுக்கும் உண்டான பர்சன்டேஜ் வித்தியாசம் எடுத்து பார்த்தா 14%. ஓகேவா? ஸோ இந்த 14% எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 135 10க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இன்ட்டு பர்சன்டேஜை போடுங்க. 14 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 135 10. ஏன் இப்படி எடுத்துக்கிறோம்? அவன் ஆன்சரை கொடுத்துட்டான். 2% எதுக்கு கொடுத்துருக்கான்னா, நம்ம அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணுங்கிறக்காண்டி தான் கொடுத்துருக்கான். 2% கொடுத்துருக்கான். 38 24. அது ரெண்டையும் வித்தியாசத்தை போட்டாச்சு. அப்படி போட்டு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தாக்க, அந்த எண் வந்து 96,500. ஓகேவா? 96,500ங்கிற நம்பரில் தான்
38% எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் 24% எடுத்துகிட்டு ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை பார்த்தா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 10 கிடைக்கும். 13,510 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த நம்பரில் அவன் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான், அந்த நம்பர் கிடச்சிருக்க நம்பரில் 40% எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ இங்கே பாருங்கள் 96,500 40% போட்டால் 38,600. ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதுவும் சேம் சம் தான். இது புக்கில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? புக்கில் பார்த்துக்கோங்க. இப்போ டைப் 10 எக்ஸு மைனஸ் ஒய்யில் 50% ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒய்யில் 30% எனில் எக்ஸில் எத்தனை சதவீதம் ஒய், எக்ஸில் எத்தனை சதவீதம் ஒய்னா எக்ஸை கீழே போட்டுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒய் மேலே வந்துடும். கடைசியாக பார்த்தா தெரியும். ஓகேவா? சரி பார்க்கலாம் வாங்க. அப்போ நேராக என்ன பண்ணுறோன்னாக்க எக்ஸ் மைனஸ் ஒய்யில் 50% ஒய் இல்லு வந்தாவே என்ன பண்ணணும், பெருக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு 50 டிவைடட் பை 100 எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 30 டிவைடட் பை 100 ஈக்குவல். அதனால் ஈக்குவல் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு பார்த்தா நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் போட்டு பார்த்தா 20x ஈக்குவல் டு 80 ஒய். சரி, அப்போ அடித்து பார்க்குறோம். 2x ஈக்குவல் டு 3y எக்ஸ். அப்போ 2 அந்த சைடு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் ஒய் பை எக்ஸுக்கு வரோம், ஏன் ஒய் பை எக்ஸுன்னு இங்கே போட்டிருக்கனாக்க அவன் என்ன கேட்டிருக்கான், எக்ஸில் எத்தனை சதவீதம் ஒய்ன்னு கேட்டிருக்கான். அப்போ எக்ஸு கீழே தான் வரனால தான் ஒய் மேலே வர மாதிரி இங்கிட்ட இருக்க எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயாச்சு. ஓகேவா? பாருங்கள், 2 இந்த சைடு அப்படியே இருக்குது. 2 டிவைட் பை 8 ஈக்குவல் டு 1/4 ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1/4. அவன் என்ன கேட்டிருக்கான், பர்சன்டேஜ் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், 1/4 இன்ட்டு 100 போட்டா 25. எக்ஸில் எத்தனை சதவீதம் ஒய்ன்னு கேட்டால் 25% தான். ஓகேவா? இதுதான் சிம்பிள். நாளைக்கு வந்து மக்கள் தொகை அதிகரிப்பு, அதுக்கப்புறம் தேய்மானம், இதை பற்றி அடுத்ததில் பார்க்கலாம். வர அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டேங்க. இதில் இன்னும் நிறையா சம்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.